Hi friends, welcome back to Sophia Alagam. நாங்கள் வந்து ப்ரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நிறைய விஷஸ் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்ககிட்டேருந்து வந்துச்சு. அதுக்காக ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் கொடுக்குற அந்த கிட்டு வந்து நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ அது எப்படி வாங்கணும், என்ன ப்ரொசீஜர், அது வாங்குறதுக்கு எவ்வளோலாம் ஸ்ட்ரகிள் இருக்கும், அது எல்லாமே வந்துட்டு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த கிட்டோட கலரு, அதுக்கப்புறம் வந்து அந்த கிட்டு அது எல்லாமே காமிக்கிறேன். பிங்க் கலர். பிங்க் மீன்ஸ் எனக்கு தெரியாது. ஆக்சுவலி பிரிட்டோட ரொம்ப அப்படியே இதை பார்த்தோன்னே பிரிட்டோ அப்படியே ஏன் ஆகிட்டாங்க, அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இது வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் நான் காமிச்சிட்டு இன்பிட்வீன்லேயே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் என்னென்ன எப்படி வாங்கணும், என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏதாச்சும் நீங்கள் 1-2 ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கவே கிடைக்காது. இது வந்து கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்குற 2 கிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். இந்த 8 மந்த்ஸ்க்குள்ளேயே வந்து 2 கிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம ஒன்றாச்சும் வாங்கணும், அதுதான் நம்ம எய்மாக இருக்குது. வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். பிரிட்டோக்கு வந்து கேர்ள் பேபி தான் ரொம்ப ஆசை அவங்களுக்கு. உங்களுக்கு இல்லையா? எனக்கும் ஆசை தான். ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே பொண்ணுன்னா அப்படியே இந்த இதுவே வந்து அப்படியே பார்த்து கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொண்ணு பாப்பானா ரொம்ப ஆசை. லெட்ஸ் ஓப்பன். என்ன இவ்வளோ சிரிப்பு? எனக்கு அந்த சைடில் இருக்கு. ஓகேவா? நான் இப்படி திருப்பி பரவாயில்லைங்க, வீடியோ வியூவர்ஸ் தான் பார்க்கணும். வாவ், 2 நெய் டவலா சொன்னாங்க. ஆனால் ஒன்று சரி காட்டுங்க ஒன்று. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் வந்து இங்கே பாருங்க, இதான் ஃபுல்லாக இந்த கிட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டவல் இருக்குது, பேபி டவல். பேபி டவல் அது ஒன்றும் இல்லை, நம்ம தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம் எல்லாமே. ஓகே, நைஸ் நல்லா காட்டனா. இருக்கு. அந்த குவாலிட்டியும் சூப்பராக இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஆவி நெய் கொடுத்துருக்காங்க நமக்காக. காட்டுங்க, நீங்களே பார்த்தீங்கன்னா இப்படி எவ்வளோ குவான்டிட்டி? 1/2 லிட்டர் போல. ஆனால் மோனிகா நெய்லாம் இது 2 கொடுத்தாங்க நமக்கு. ஆக்சுவலி வந்து எங்க நாத்தனார் வாங்கி புள்ளி அவங்க அம்மான்னு சொன்னதா தெரியும். புள்ளியோட அம்மா அவங்களுக்குலாம் வந்துட்டு 1/2 லிட்டர் 2 கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆனால் இந்த டைம் கம்மி பண்ணிட்டாங்க போல, 1 தான் வந்திருக்கு 1/2 லிட்டர். இதுலேயே பார்த்தீங்கன்னா நாட் ஃபார் சேல்னும் போட்டிருக்காங்க. ஆனாலும் எப்படி சேல் பண்றாங்க? கப்பு பிங்க், இதுல வந்து இப்படி கலக்கி டபடபடன்னு. இது வந்துட்டு ஹனி நினைக்கிறேன். ஹனி இல்ல, விட்டமின்ஸ், அந்த சிரப். யார் பாப்பாக்கா? எனக்கு நான் சாரி, இப்போ உனக்கு தான் கொடுக்கணும். அப்பா. ஸோ இதே வந்து 2 கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த லிக்விடா இந்த சிரப். சாரி, இது ஃபர்ஸ்ட் டைம்ங்க எனக்கு பாப்பா. ஃபர்ஸ்ட் பாப்பா. எல்லாரும் நான் பிறக்கும் போதே பாப்பா பத்தினே வராங்க. இங்க பாருங்க, லயன் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹரேபியன் 2 கொடுத்துருக்காங்க. 1/2 kg வந்து 2 கொடுத்துருக்காங்க. 1/2 kg தாமா? 1/2 kg தான். இது ஆக்சுவலி வந்து இத்தனை நிறைய இருக்கு போல. இல்ல, ஆக்சுவலி நெய் ஒன்று எடுத்துட்டு இது வச்சுட்டு இருக்காங்க போல. நக்கல்யா அவனுக்கு. ஸோ இது 3 கொடுத்துருக்காங்க. இதே ஆனால் இது இப்படிதான் எல்லாருக்கும் வருதானோ எனக்கு தெரியல. பால் பவுடர் இல்ல, புரோட்டீன் பவுடர். சரி விடுங்க, அது தமிழ்ல பால் பவுடர் தாங்க சொல்லுவாங்க. பிரெக்னன்சி வந்து வெளியே விட்டு கதை சொல்லி கத்தினே இருக்கான். இது 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. என்னடா இது? எதுக்கு இவ போட்டானா? ஒரே ஒரு டேப்லெட். அது என்ன டேப்லெட்னு தெரியல. பின் எதுக்குன்னு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்துட்டு கவர்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் கார்டு போட்டிருக்கணும். கார்டு போட்டதுக்கப்புறமா நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக இன்னும் எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு என்ன ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் வச்சுட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது மட்டும் எப்படி வாங்கணும்னா, இது வந்து 3rd மந்த்தே தந்துடுறேன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து 5th மந்தில் தான் கிடச்சிச்சு. அதுவுமே நான் வந்து கண்டினியூஸாக நான் போவேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கண்டினியூஸாக நான் போயிட்டு அந்த சிஸ்டரை பார்த்துட்டே இருப்பேன். ஒரு டைம் போகும்போதுலாம் அவங்க இருக்க மாட்டாங்க, எனக்கு கிட்ட இல்லை வரலம்மா அப்படின்லாம் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. ஆனாலும் நம்ம வந்துட்டு
விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி நம்ம வாங்கியே ஆகணும். ஸோ இதை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கார்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இந்தியன் பேங்காக இருக்கலாம், இல்லாட்டி வந்து எஸ்பிஐயாக இருக்கலாம், எஸ்பிஐ தானது எஸ்பிஐயாக இருக்கலாம், இந்தியன் பேங்காக இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்றுல அக்கௌண்ட் இருக்கணும். 1000 rupees நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டில் கொடுக்குற காசு வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் ஜெராக்ஸ் கொடுக்கணும். ஆதார் கார்டு, நான் என்னது பிரிட்டோது, அதான் நான் ஒய்ஃபு ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோ, பேங்க் புக் ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் அந்த புக்கு, இந்த புக்கு. ஓகே, இது வந்துட்டு நீங்கள் ப்ரைவேட்டில் போய் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அவங்க கேட்பாங்க, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டில் புக்கு போட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. இந்த நம்பர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்க முடியும். அப்புறம் நம்ம கவர்மெண்ட்டில் தான் பேபிக்கு வந்துட்டு தடுப்பூசி போடுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த புக்கு இருக்கணும். இது இருந்துச்சுன்னா நம்மளோட டேட்டாஸ் ஃபுல்லாக நம்ம ப்ரெக்னென்சிலேருந்து ஃபாலோ பண்ணுறது, நம்ம பாப்பா அது எல்லாமே இதுலேயே வந்துடும். செகண்ட் பாப்பாக்கும் நீங்கள் சப்போஸ் செகண்ட் பாப்பாவுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கு பத்திரமா எடுத்து வச்சுடுங்க. சப்போஸ் இந்த புக்கு இல்லைனா கண்டிப்பாக நம்மளை திட்டுவாங்க. இதுலேயே தான் கண்டினியூ பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா நான் செகண்ட் பாப்பா நிறைய பேர் நான் பார்த்தேன். அவங்க எல்லாம் இதிலே தான் கண்டினியூ பண்ணி செகண்ட் பேபின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்காக தனியாக நம்மளுக்கு புக்கு தருவாங்க. சரி தொலைஞ்சிடுச்சுன்னா விட்டுடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது கொஞ்சம் சேஃப்டியாகவே எடுத்து வச்சுருங்க. அப்புறம் 2 ஃபோட்டோ, இது எல்லாமே எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த எந்த சிஸ்டர்கிட்ட பார்க்குறோமோ அவங்ககிட்ட கொடுத்துடணும். 1 வீக் ஆகிடும். நம்ம லாஸ்ட் வீக் கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் அடுத்த வீக் வர சொல்லுவாங்க. சிஸ்டர்கிட்ட நம்ம வந்து போனோன்னுமே நம்மளுக்கு வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் உடனே எங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம திங்கே பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு கிடைக்குமே. போடுறதுக்கே 3-4 டைம்ஸ் அலைய வச்சாங்கல்ல. எங்களுக்கு புக்கு போடுறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சிஸ்டரை பிடிச்சி ஃபோன் பண்ணி அந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு போட்டோம். புக்கு போட்டதுக்கப்புறமா தடுப்பூசி வந்து ஒரு மாசத்துல 1 போடணும், அடுத்த மாதம் 1 போடணும். ஆனால் நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். நாங்கள் ஸ்கிப் பண்ணல, அவங்க எங்களுக்கு சொல்லலை. ஆனாலும் அவங்க இன்னைக்கு கேட்டாங்க, இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் போடலன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த மாதிரி நம்மளே தான் நம்மளுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கணுமே. ஸோ அவங்க நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அவங்ககிட்டயே விசாரிச்சுக்கோங்க எப்போ எது பண்ணணும். பிகாஸ் அவங்க வந்து ப்ராப்பராக நம்மளுக்கு சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்களுமே அந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் இன்ஜெக்ஷன் வந்துட்டு 1 month விட்டுட்டு தான் போட்டேன் நான். இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். சிஸ்டரை பார்த்துட்டு கேட்டே இருக்கணும், கிட்ட எப்போ தருவீங்க நம்ம கேட்டே இருக்கணும். அவங்க சொல்லுவாங்க அடுத்த வாரம் வாங்க, அடுத்த வாரம் வரும்னு சொல்லுவாங்க. அப்போது நம்ம போகணும். போகாமல் பரவாயில்ல சரி விட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நாங்கள் போனோம். இன்றைக்கி போனதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்துட்டு டைம் எடுக்குது. பிகாஸ் ஒரு காலையில் நம்ம போனோன்னா ஒரு டே ஆகுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இருந்து தான் ஆகணும், வாங்கி தான் ஆகணும். ஸோ நாங்கள் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கிட்டோம். இனிமேல் அப்கமிங் நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நான் வந்துட்டு நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் இது ஃபஸ்ட் பேபின்னா நம்ம அந்த மாதிரி தான் மிஸ் பண்ணிவிடுவோம். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நானும் மிஸ் பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் என்னென்ன மிஸ் பண்ணேன், என்னென்ன கரெக்டாக பண்ணேன், நான் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணோம், அது எல்லாமே வந்து அப்கமிங்கில் நிறைய வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பாக ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்க, நான் வந்து நெக்ஸ்ட்டு கிட்டு வாங்கிட்டேன்னா திரும்ப இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் சோஃபியா உலகம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.